பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இயேசுவின் வழியை, உண்மையை, வாழ்வை பிறருக்கு காட்டுதல். தொடக்க சபம். ஆண்டவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமது உயிர்ப்பினால் நாங்கள் புதுவாழ்வு பெற்றோம். உமது தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்து இப்பெரும் கொடையை பெற்று தந்தமைக்கு உமக்கு எங்களது ஆராதனையும் நன்றியையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். முதல் வாசகம். எருசலேமில் ஆதி கிறிஸ்தவர்கள் சந்தித்த துன்பங்களை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற கிரேக்கர்களும் யூதர்களும் அவர்கள் உடைமைகளை விற்று அனைவரின் தேவைகளை நிறைவேற்றி ஒரே சமூகமாக வாழ்ந்து வந்தனர். அவர்களின் எண்ணிக்கை உயர உயர அவர்களின் பொது வாழ்விலும் ஒற்றுமையாக வாழ்வதிலும் பல சவால்கள் இருந்தன. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவோன், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலோ என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. 2ஆம் வாசகம். தூய பேதுரு ஆதி கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறி எழுதுகிறார். புறவினத்தாரிடையே விசுவாசத்தை எவ்வாறு உண்மையாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் உண்மையும் வாழ்வும் என்ற நம்பிக்கை பிற இனத்தவருக்கு நல்ல வழி காட்டுவதாக அமைந்தது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 4-9 வரை. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை
ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இறுதி இரவுணவின் போது இயேசுவும் சீடர்களும் அமர்ந்திருந்தனர். மன இறுக்கம் அதிகமாகிறது. யூதர்களின் தலைமை குருக்கள் இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள். தனது சிலுவை சாவை இயேசு முன்னர் வைக்கிறார். அவரை நம்பி வந்த சீடர்களுக்கு இயேசுவின் சிலுவை சாவு ஏமாற்றத்தையும் அவல் நம்பிக்கையையும் இழப்பையும் தருகிறது. இந்நிலையில் இயேசு சீடர்களுக்கு தைரியமூட்டுகிறார். மனம் கலங்காதீர்கள். என் தந்தையாகிய கடவுள் மீதும் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள். ஏனெனில் வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்று அறிவுறுத்துகிறார். கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவில் சரணடைவோம். அவரின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகளில் நம் மனதை தொட்டவைகளை பற்றி குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்வோம். உணவு உண்ணும் போதும் ஜெபிக்கும் போதும் நாம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து கைபேசிகளை அணைத்துவிட்டு உங்கள் மனதில் விடை காண முடியாத வினாக்களை இறைவனிடம் சமர்ப்பித்து இறை இயேசுவின் வாழ்வை மையமாக கொண்டு திருச்சபையின் போதனைகளின் உதவியுடன் திறந்த மனதுடன் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அக்கேள்விகளுக்கு விடை தேட தினமும் ஜெபிப்போம். நம் வாழ்விற்காக. வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்ற கிறிஸ்து இயேசுவால் அன்றி வேறு எதனாலும் மீட்பு இல்லை. நமது சிந்தனைகளை நம் குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்வோம். நற்செயல் புரிவோம். நமது நண்பர்களுடன் கிறிஸ்து இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையுமாக வாழ்கிறார் என்ற அனுபவத்தை பகிர்வோம்.
நிறைவு ஜெபம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எம் பாவங்களை மன்னித்து மீட்பளித்து வான் வீட்டின் வாசலை திறந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் அவர் கற்பித்த அறிவுரைகளை பின்பற்றி வாழவும் அருள் தாரும். ஆமென்.